வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது பிரச்சனை இல்லாத வீடே இல்லை. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை, உறவினர்கள்ட்ட பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை. இப்போ அந்த காலத்தை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இதனால் என்னென்னா நம்ம மனசு பாரமாகி உடல் பாதிக்குது. நிறைய மாத்திரை மருந்துகள், ஒருத்தவங்களும் பெட்டியில் துணிமணி எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ, ஒரு இடத்துக்கு போகிறப்ப மருந்து மாத்திரை தான் எடுத்து வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது நமக்கு நிறைய வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம வேலையெல்லாம் இருக்குது, நம்ம எங்கே போகிறது, எப்படி போகிறது அப்படிலாம் யோசிக்காமல் அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, என்ன இல்லாட்டா 4 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, அதாவது நெருங்கிய உறவினர்களோட எங்கேயாவது வெளியூருக்கு, ஏன்னா நீங்கள் பயணமாகி அங்கே அவங்களோட நல்ல மிங்கிளாகி நல்ல மனம் திறந்து பேசி சிரித்து நல்ல சந்தோஷமாக இருந்து பாருங்கள். ஏன்னா மனசே அப்படியே ரொம்ப லேசாயிரும். இப்போ தான் எல்லா இடத்துலையும் ஹோட்டல்ஸ் கூட இல்லை, நிறைய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி தங்குறதுக்கெல்லாம் நிறைய வசதிகள் இருக்குது. என்ன இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறவங்க, அதாவது உங்கள் கூட வர்றவங்க உங்களோட ஒரு லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கணும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட நல்ல வெல்விஷராக இருக்கணும். ஏன்னா உங்களை மாதிரியே அவங்களும் திங்கிங் உள்ளவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கையாவது எங்கேயாவது போய், ஏன்னா அப்போ நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டு, ஏன்னா அது ரொம்ப அது ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருக்கும். என்ன அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களோடலாம் சேர்ந்து இன்டோர் கேம்ஸ் விளையாண்டு, என்ன கார்ட்ஸ் விளையாடுறதுல விருப்பம் உள்ளவங்க விளையாண்டு, அப்போ விளையாடுறப்பவே ஏதோ நிறைய நமக்கு எல்லாம் ஒரே ஜோக்கு இருக்கும், எல்லோரும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். மனசு விட்டு சிரித்தாலே பாதி பிரச்சனைகள் போகும். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் இருந்து நம்ம மெக்கானிக்கலாக வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, இல்லாட்டா ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எங்கே மனசு விட்டு சிரிக்கிறோம்? மனசு விட்டு சிரிக்கிறதுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. என்ன அதனால் நல்ல மனசு விட்டு சிரிக்கலாம். அங்கே அங்கேயே ஏதாவது ஒரு மொட்டை மாடி இந்த மாதிரி இடங்கள் இருந்ததுன்னா நல்ல மனசார அங்கே ஒரு நல்ல ஒரு வாக் போகலாம். அப்படியே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து ரசிக்கலாம். முதல்ல நம்ம வீட்டில் டெய்லி ஒர்க்கில் எங்கே நம்ம வானத்தை பார்க்குறோம், ரசிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்படியே பிரச்சனைகளில் உழன்று மனசு அப்படியே ரொம்ப எல்லாத்தையும், ஒரு சின்ன பிரச்சனை கூட அப்புறம் ரொம்ப பூதாகரமாகி அதிலையே இது பண்ணி நம்ம உடம்பு சோர்ந்து, என்ன மனசு வலிச்சு, என்ன அதிலையே நோய் நொடிகளுக்கு ஆளாகி ஆகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.